அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி. நம்பர் 1, நேற்று நான் சிலரை சந்திப்பதாக சொல்லியிருந்தேன் என்னோடய அலுவலகத்தில். அதில் ஒரு 4 to 6 தான் என்னோடய டைம். ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. இன்ஃபேக்ட் என் கூட அந்த மீட்டிங் திரு பரத், நெய்வேலி சரவணன், ஸ்ரீபெரும்புதூர் கார்த்திக், விழுப்புரம் பழனிவேல், அப்புறம் பெருங்குடி பாலாஜி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6:05 ஒருத்தர் வந்தார். என்ன, நல்ல மனிதர், நல்ல தெரிஞ்சவர், ரொம்ப 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 நெருக்கமானவர். விஷயம் என்னென்னா, அவருக்காக நான் ஒரு ஆர்டர் வச்சுருந்தேன். ஒரு பெரிய ஆர்டர் கீழே ஆஃபீஸில் என் ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்தால் உடனே கொடுக்குற மாதிரி இருந்தார். இப்போ நான் இருந்திருந்தா உடனே வாங்கி கொடுத்துருப்பேன். அவர் லேட்டாக வந்தார், அவருக்கு ஆர்டரும் போச்சு. வந்த பர்பஸ் ஒரு 4 hours ஸ்டால் பண்ணி என்னை பார்க்க முடியாமல், அப்போ நான் வேணால் இன்றைக்கி இருந்து தங்கி நாளைக்கு பார்க்கணும், நான் தான் இல்லையா 5 நாள் ஊரில் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விட்டு நான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரம், நீங்கள் ஒரு குறித்த நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா, என்னால் வர முடியல, நான் ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வராமல் இருந்தது நல்லது. நான் 5 நிமிஷம் லேட் ஆகிட்டேன், 1 நிமிஷம் லேட் ஆகிட்டேன், 2 நிமிஷம் லேட் ஆகிட்டேன்னா, அது என்னை பொறுத்தவரைக்கும் அந்த நேர திருடர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜார்கன் உண்டு ஒரு ஆங்கிலத்தில், டைம் கில்லர்ஸ். நம்ம நேரத்தை நாம் என்ன வேணால் பண்ணலாம், அது நம்ம தலையெழுத்தாக தான் அது நடந்துட்டு போட்டோம். ஆனால் அடுத்தவர்கள் நம்ம நேரத்தை கொலை பண்ணக்கூடாது, கில் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, when you decide to meet somebody, யாராவது நீங்கள் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நொடி துல்லியமாக 5 மணினா 5 மணிக்கு இருக்கணும், நான் 6 மணினா 6 மணிக்கு இருக்கணும். இப்போ நான் சொல்லும்போதே எனக்கே அந்த பேசும்போது அந்த சம்பவத்துக்குள்ளே போகிறேன், எனக்கே நான் பேச வேண்டிய விஷயம் மிஸ் ஆகுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்ட்ரெஸ் கிரியேட்டர் நேரம் தவறப்படுபவர்களுடைய பழக்கவழக்கங்களும் பிஹேவியர்னால். ஸோ நீங்கள் பார்த்துங்க, இஃப் யூ ஹவ் டிசைடட் டு பி அட் 5 PM at one place அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் பி. அவ்வளோதான். நான் 2 நிமிஷம் லேட்டு, 1 நிமிஷம் லேட்டு, பஸ்ஸு, டிராஃபிக்கு, மெட்ரோ லேட்டு, கரண்ட் இல்லை, எந்த கதையும் கிடையாது. நான் அது என் கூட பயணித்தவங்களுக்கு தெரியும், பயணப்பட இருப்பவர்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ பி கிளியர் ஆன் பங்க்சுவாலிட்டி பாயிண்ட். நம்பர் 2, ஆஸ் யூஷுவல் நாளைக்கு உத்திர நட்சத்திரம். இன்றைக்கி ஒரு சிறப்பாக இன்றைக்கி பூரத்தை கொண்டாடி இருப்போம், தாயார் நட்சத்திரத்தை. நாளைக்கு 8/8/2024 வியாழக்கிழமை, ஸ்ரீரங்கம் அடக்கு கோபுரம் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ ராமானுஜம் மடத்துக்கு அருகில் காலை 11 மணிலேருந்து ஒரு 1 மணிக்குள்ளே அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெறும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அன்னப்பிரசாதம் உண்டு மகிழுங்கள். நாளைக்கு ரங்கநாதர் கோயிலில் நாளைக்கு உத்திர நட்சத்திரம், அது தாயார் நட்சத்திரம், ரொம்ப விசேஷத்துக்கு உச்சக்கட்டம். ஸோ பூரம் உத்திரம் ரெண்டுமே நம்ம வைஷ்ணவத்தில் தவிர்க்க முடியாத நட்சத்திரங்கள் தாயாரை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம், இல்லாட்டா நீங்கள் எல்லாருமே அடுத்த முறை நான் சந்திக்கிறேன். ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, அரங்கன் அருளை பெறுங்கள். உறங்க அரங்கனின் உயிர்த்துடிப்பான ஆண்டாளின் அருளையும் சேர்த்து பெற்றுவார்கள். 3வது விஷயம், நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை, அவங்க அந்த பிரேசஸ், அந்த பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்கலாம், கிளிப்பு போட சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க மறுபடியும் மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, மாதிரி பல்லு கிளிப்பு போட முடியாது, கிளிப்பு போட போகிறேன், ஆனால் 6 பல்லு எடுக்கணும் அங்கிள் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு பல்லு கிளிப்பு போடுறதுக்கு 6 பல்லு எடுக்கிறதுக்கு எனக்கு எடுக்கணுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இம்மிடியட்டாக நான் சொன்னேன், வேண்டாம், அது தற்கொலை, பண்ணவே பண்ணாதீங்க, பல்லை மட்டும் ஒருத்தர் கை வைக்கக்கூடாது. பல்லை கை வைக்கிறதுனாலே அது டெக்னிக்கலாக 2-3 இஷ்யூவோட ரிலேட்டடானது அது, அதனால் அது பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் என் மேலே ஒரு மரியாதையின் காரணமாக, சரி சொக்கலிங்கம் சொல்லியிருக்காரு, நம்ம பல் எடுக்க வேணாம்னா அம்மா பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிரேசஸ் போட்டாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. 15,000 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க, 30,000 ரூபா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. இவங்க வேணான்னு சொன்னோன்னே அங்கே இருந்த டாக்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, 6 பல் எடுத்தாலும் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், பல் உள்ளே போய்டும். அவங்க இல்லை நாங்கள் வேண்டாம்,
எங்களுக்கு வந்து இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது 3 மணி நேரம் அவங்கள வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது வந்து பணம் வாங்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்கள ரிசீவ் பண்ணி அவ்வளோ பாந்தமாக நடந்து கொண்ட அந்த டாக்டர், பணம் வந்து நான் வந்து இவங்ககிட்ட திரும்ப வராது, ரெண்டாவது வந்து இவங்களோட நம்ம பேசுகிற டைம் வேஸ்ட்டுன்ற முடிவுக்கு வந்த பிறகு ரொம்ப, அதாவது இந்த நாய் எலும்பு பிடுங்கிற மாதிரி படுத்தி எடுத்து பிடுங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அந்த பாப்பா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அதாவது டாக்டர்ஸ் வந்து பொதுவாக கடவுளுக்கு மேலே தான், கடவுள் இல்லை கடவுளுக்கு மேலே தான். அந்த கடவுளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, மனிதர்களுக்கு சேவை பண்ணுவது தான் கடவுள் அதை உருவாக்கி இருக்கின்றார். தனக்கு மேலே ஒருத்தவங்களை வச்சுருக்கார். 2 பேர் தான் கடவுளுக்கு மேலே, ஒன்று விவசாயி, ஒன்று டாக்டர்ஸ். அப்போ 2 பேருமே ரொம்ப நமக்கு முக்கியம். 2 பேரையும் நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, 2 பேரும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயம். இங்கே இந்த டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டை கஷ்டப்படுத்துறது, தனக்கு பணம் போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து தவறான அணுகுமுறை, அதை ஹேண்டில் பண்ணுது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான், என் பையனுக்கு ஒரு பல் புதுசாக வைக்கணும் அப்படின்னும்போது ஒரு சொத்த பல் எடுத்துகிட்டு அதுக்கு 55,000 ரூபாய் ஒரு பல்லுக்கு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் அது சரியாக இல்லை, அவனுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. பல்ல ப்ராப்ளம்னா தலைவலி வரும், அவனுக்கு அந்த இஷ்யூ இருந்துட்டு மொத்த தலைவலி இருக்குன்னொடனே அவன் திரும்ப போகும்போது நான் ரிசைன் பண்ணிட்டேன், அவங்க சரியாக பண்ணல, வேறு எங்கேயாவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. சரி, அந்த ட்ரஸ்ட் 55,000 ரூபாய் அப்படின்றது வந்து சாதாரண அமௌண்ட் இல்லை, ஆனால் அதுக்கான சர்வீஸ் கிடைக்கல. இப்போ அந்த பணம் வாங்கும்போது ஒரு 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 ரிசப்ஷன், அது வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் என்பது வந்து இன்றைய பிஸ்னஸ் வாழ்க்கையே ஒரு பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நடைமுறையில் இது சரியான விஷயமாக நான் பார்க்கல. ஸோ யாராக இருந்தாலும் குறிப்பாக டாக்டர்ஸ் இப்படி பண்ணக்கூடாது என்பது என் தாழ்மையான கருத்து. அடுத்ததாக இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தேன். அது என்னென்னா, சென்னை கார்ப்பரேஷன் வந்து 4 கவுன்சிலருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா, மக்களை வந்து மிரட்டுறது, மக்கள்கிட்ட வந்து கட்டிங் கேட்குறது, அசிங்கமாக பேசுவது, அப்புறம் லைனை கட் பண்ணுறது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க கார்ப்பரேஷன் கவுன்சிலர்ஸ். அதில் 4 பேரில் ஒருத்தர் கார்த்திகேயன், ஒருத்தர் வா பாபு, ஒருத்தர் தி கார்த்திகேயன், இன்னொருத்தர் கா ஏகாம்பரம், இன்னொருத்தர் டிசி கோவிந்தசாமி. இதில் 3 பேர் திமுக நினைக்கிறேன், ஒரு ஆள் ஏடிஎம்கே நினைக்கிறேன். டிசி கோவிந்தசாமி ஏடிஎம்கே, எனக்கு தெரியும் அவரை. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம். தன்னுடைய கட்சி கவுன்சிலராக இருந்தால் கூட தப்பு அப்படின்ற ஒரு தப்புனா தப்பு தான் ஒரு முடிவெடுத்து, அப்போது திமுகவுடைய தலைமையே வந்து ஒரு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அக்செப்ட் பண்ணி நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த கவுன்சிலர்ஸை. அதுலேயும் அந்த ஏடிஎம்கே கவுன்சிலர் வந்து இப்போ எதிர்கட்சி, அதிலே ஒரு ஆட்டம் போடுறாருன்னா பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருப்பாங்க அந்த மக்கள். பாயிண்ட் என்னென்னா, இது வந்து நல்ல செய்தி, நல்ல விஷயம், நம்ம வரவேற்போம் நம்மளுடைய அரசாங்கத்துடைய இந்த விஷயத்தை. இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட கோயம்புத்தூரில் வந்து ஒரு மேயர் மாற்றி, கல்பனான் மேயர் மாற்றி ரங்கநாயகின்னு ஒரு மேயரை போட்டிருக்காங்க டிஎம்கேல. அவங்க கேண்டிடேட்டாக அவங்க ஜெயிச்சுட்டாங்க, மேயர் ஆகிட்டாங்க. அங்கே வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு ஜோனல் ஹெட் வந்து நான் கோடியாக செலவு பண்ணியிருக்கேன் கட்சிக்காக, எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அழுதுட்டு போகிறாங்க. இப்போ யாரும் வந்து அதே போல் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கிட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. அதே கட்சியை சேர்ந்த ஒரு 19 பேர் நேற்று ஒரு வாக்களிக்கலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மக்களுக்கு சேவை அப்படின்றது அந்த காந்தி காலத்தில் நம்ம இருந்த மாதிரி இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அதாவது கக்கன் மாதிரி, காந்தி மாதிரி ஆட்கள் நம்ம ஊரில் இருந்தாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா மாதிரி அப்படின்னா அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி ஆட்கள்லாம் வரவேற்கத்தக்க ஆட்கள். இன்றைக்கி வந்து பணத்தை போட்டால் பணத்தை எடுக்கணுன்றது தான் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைமை இருக்கின்றது. வரணும், உடனே கவுன்சிலர் ஆகணும், உடனே ஃபார்ச்சுனர் கார் வாங்கணும், உடனே 4 பேர் ஏற்றிக்கணும் வண்டியில், அப்புறம் மண் ஏன் இறக்குற, கல் ஏன் இறக்குற, கரண்ட் கொடுக்குன்னா காசு, இபி கொடுக்குது, சீவேஜ் லைன் கணக்கு கொடுக்குன்னா காசு, தண்ணி கொடுக்குன்னா காசு, எல்லாத்துக்கும் பணம் அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி உருவாயிடுச்சு. இதற்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த பஞ்சாயத்து ராஜ் தான். அதுக்கு இன்சைட் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுற எண்ணம் இல்லாமல் பணத்துக்காகவே இந்த பதவிக்கு வராங்க பார்த்தீங்களா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் அதிகாரிகள் வச்சே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு வந்து பஞ்சாயத்து கவுன்சிலர், எதுக்கு பஞ்சாயத்து தலைவர், எதுக்கு துணைத் தலைவர், எதுக்கு ஒன்றிய கவுன்சிலர், எதுக்கு யூனியன் சேர்மன், எதுக்கு மாவட்ட கவுன்சிலர், எதுக்கு மாவட்ட சேர்மன்,
தேவையில்லையே, எதற்காக? இப்போ எல்லாத்துலேயுமே பணம் தான். இன்ஃபேக்ட் வந்து இப்போ எனக்கு எல்லாம் வந்து நான்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட், அந்த விஓஓ, ஆர்ஐ, இந்த தாசில்தார், ஒரு ஒரு மனிதனுக்கு வீடுன்ற ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது நீங்கள் பணம் இல்லாமல் எங்கேயுமே யாரையுமே கிராஸ் பண்ணி வர முடியாது. எனக்கு என்ன சங்கடமாக இருக்குன்னா, இவங்க இப்படி லஞ்சம் வாங்கி அவங்க குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? ஒருத்தனாவது லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகள் உண்டு, லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் உண்டு. அவங்களாம் பெரிய சல்யூட், அவங்க நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. லஞ்சம் வாங்குகிற பொதுமக்களுடைய பணத்தை கசக்கி பிழிந்து லஞ்சமாக வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் எப்படி நல்லா இருப்பாங்க? அப்போ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இவங்க பண்ணுறாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து தேர்தலே நடக்காமல் இருந்தால் என்ன சந்தோஷம் தானே? இப்போ கூட ஒரு எம்எல்ஏ செத்துட்டார் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் குஷி. அது ஈரோடு எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஈவிகேஸோட பையன் இறந்து போனார். ஈவிகேஸு நின்று ஜெயிச்சார். கொலை குத்து அவங்களுக்கு அந்த தீபாவளி ஒட்டி அந்த டைமில் செம்ம ஆட்டம் ஆடினாங்க நம்ம மக்கள், அங்கே ஈரோடு மக்கள். நினச்சதெல்லாம் கிடச்சிது. ஒரு அப்போது இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒருத்தர் சேவை பண்ணுறாருன்னா இவர் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் அவர் நல்லா இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணும்னு வேண்ட இடத்துல இவன் நம்ம எம்எல்ஏ செத்தா துட்டு கிடைக்குமா? தீபாவளி வருது, பணம் இல்லையே, நம்ம எம்எல்ஏ செத்துருவாரா? பொங்கல் வருது, நம்ம எம்எல்ஏ எம்பி செத்தா நமக்கு பணம் வருமா? இவங்க அதான் செத்துடணும், தாயே ஆரோக்கியமாக தான், அன்னை ஆண்டாளே அல்லாவே அப்படின்னு வேண்ட அளவுக்கு இன்றைக்கி மக்கள் போயிட்டாங்க. அதற்கு காரணம் அரசியல்வாதிகள் 90%, மக்கள் 10%. எல்லாத்துக்கும் அரசியல்வாதி எதிர்பார்க்குறது. ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு 10,000 கொடு, 20,000 கொடு, ஒரு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னா அதுக்கு 10,000 கொடு, 20,000 கொடு, நான் 100 ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, 100 பேர் போவான், 1000 பேர் கல்வி உதவி கேட்குறான் அப்படின்னா அரசியல்வாதிகள் திருநாள் தான் அது முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. இதுக்கு இது ஒரு விஷயம். அந்த 10%, இன்னொரு விஷயம், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்போ பெரிய நிர்வாக மாற்றம் வரணும்னா நம்ம எந்த சூழ்நிலையும் பணம் வாங்கக்கூடாது. பணம் வாங்கினா பணம் கொடுக்கணும்னு ஓட்டு போடாதீங்க. அந்த பணத்தை ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கொடுங்க, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உதவி கொடுங்க. கோவில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். அந்த கோயில்லாம் அரசாங்க கோயில் நான் சொல்லலாம், அதுக்கு நிறைய பணம் இருக்குது. ப்ரைவேட் டெம்பிள்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம், ஒருத்தர் மாடு வாங்கி கொடுங்க, ஒரு 10 பேர் பணத்தை போட்டு, அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஸோ நாமும் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் கவனமாக இருப்போம். இன்றைக்கி நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு கதை, விக்ரமாதித்தன் கதை தான். எப்பயோ படித்தது, இன்றைக்கி அதுக்கு நீட் இருக்குது அது சொல்கிறதுக்கு. அந்த விக்ரமாதித்தன், அந்த வேதாளம் தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் கேட்குது. 3 பேரை நான் சொல்கிறேன், 3 பேரும் வருவாங்க. இதில் யார் ராஜகுமாரி, யார் ராஜகுமாரி தோழி, யார் வந்து வேலைக்காரின்னு கண்டுபிடிக்கணும். இதில் 3 பேரில் 3 பேரும், அதாவது ஒரு வேலைக்காரி இருக்கா, ராணி மகாராணி இருக்காங்க, இளவரசி இருக்காங்க, இளவரசியோட தோழி இருக்காங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த வேதாளம் சொன்னோன்னே விக்ரமாதித்தனை கண்டுபிடிக்கன்னு சொல்லிடுவார். 3 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு, ஒரே மாதிரி அழகு, ஒரே மாதிரி கூந்தல் வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ முதல் ஆள் உள்ளே வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவார்னா, விக்ரமாதித்தன் அவர் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஒரு திரியை வந்து தள்ளுறான்னு சொல்லிட்டு அதுதான் எண்ணெயை கொட்டிடுவார். ஐயோ எண்ணெய் கொட்டிடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த வந்த பெண் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டக்குன்னு ஒரு துணி எடுத்து அதை தொடச்சி அதை சுத்தம் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் ஏதாவது கேள்விகள் அப்படின்னு அவர் கேட்கும்போது, உங்களுக்கு கேள்வி முடிஞ்சிச்சு, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவார். 2வது ஆள் வருவார், அதே போல் எண்ணெயை சிந்த விடுவார். சிந்தின உடனே அந்த 2வது பெண்மணி என்ன பண்ணுவோன்னா, அந்த எண்ணெயை எடுத்து கையில் எல்லாம் தேய்ச்சிட்டு தலையில் முடியில் தேய்ச்சிப்பான். 3வது பெண்மணி வருவா, எண்ணெய் சிந்தம். உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுவான்னா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த விக்ரமாதித்தன் சொல்லிட்டு கையை தட்டி, யாரெங்க இந்த எண்ணெயை தொடங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போது விக்ரமாதித்தன் வந்து இது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த வேதாளத்துக்கு முதல்ல வந்தது யாருன்னா அவரோட தோழி, இளவரசியோட தோழி. அதனால் ஒரு பக்குவம் இருந்தது, துணி எடுத்து தொடச்சி தனியாக வைக்கிறது. ஒரு தோழி அப்படி தான் இருப்பாங்க. இது ஒரு தன்மை, ஒரு மனிதனோட தன்மை. 2வது வேலைக்காரி, அவள் என்ன பண்ணுவாள், அவள் எல்லாத்துலேயுமே இந்த சிக்கன குணம் இருக்கும், பெரிய பார்வை இல்லாதனால அந்த எண்ணெயை தன் கையிலையும் தன் தலையிலையும் தேய்ச்சிட்டு போயிட்டான். 3வது இளவரசி, அது பான் குணம், அது பிறப்பால் விஷயம். கையை தட்டி யார் எங்கே தொடங்கன்னு சொல்கிறான். ஸோ இவங்க 3 பேர் இதுதான் அப்படின்னு சொல்லவுன்னா சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த கதை முடிஞ்சோம். அப்போ உங்களுக்கு நான் இதுதான் கேட்குறேன், ஒருத்தருடைய குணாதிசயத்தை ஒருவரை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமானா தெரிந்து கொள்ள முடியும் 100%.
புரிந்து கொள்ள முடியுமானா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அது வந்து அடிபட்டு உதப்பட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் தான் ஒருத்தரோட குணாதிசயம் தெரியும். இதில் வந்து ஒரு ஒரு பழைய உதாரணங்கள் உண்டு இந்த மாதிரி ஆட்கள் விஷயத்தில். இப்போ நான் என்னோட கடந்து வந்த பாதையில் நான் சிலர் ஏமாற்றிருக்கலாம், சிலர் என்ன ஏமாற்றிருக்கலாம். அப்படின்னும்போது நான் யாரை ஏமாற்றினேன் அப்படின்றது வந்து நான் ஏமாத்தினேன்னு சொல்கிறவங்களுக்கும் எனக்கு சம்மந்தப்பட்டது. என்னை ஏமாத்துறவங்களுடைய விஷயம் எனக்கு தெரியும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னா தவறான ஆட்கள் மேலே அதீத நம்பிக்கை வைத்ததுனால தான். அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததற்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அந்த முதுகில் குத்துற பச்சை துரோகங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக கடவுள் நமக்கு கொடுக்குற தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பாஸ் ஆகிட முடியாது. சில இடத்துல ஃபெயில் ஆகி தான் அடுத்த முறை பாஸ் ஆக முடியும். சில இடத்துல இதே போல் ஆட்கள் நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். நம்ம வந்து இந்த பாம்பு அது பாட்டு ரோட்டில் போயிட்டுருக்கோம், தூக்கி நம்ம வீட்டில் போட்டு வளர்க்குறோன்னா என்ன பண்ணோம், அது குட்டி போட்டு 100 குட்டி வந்தாலும் 100 குட்டி நம்மளை தான் குத்தோம். அதுபோல் இவங்க இப்படி தான் குணாதிசயம் தெரிஞ்சப்புறம் அது ஒத்த குணாதிசயம் கொண்டவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கொடுக்கும்போது நாம் அசிங்கப்படுத்தப்படுவோம், காயப்படுத்தப்படுவோம், கேவலப்படுத்தப்படுவோம். அப்போ நாம் வந்து பட்டும் நமக்கு புத்தி வரல அப்படின்னு சொன்னால் தப்பு நம்மளோட தான். அப்போ நம்ம எங்கே தோக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற பச்சோந்திகளுக்கு நாம் நிறைய முறை சந்தர்ப்பங்கள் கொடுக்குறோம். ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுத்து அவன் வந்து சரியாக அதில் வந்து பிஹேவ் பண்ணலை, அவன் சரியாக வந்து செயல்படலை, அவன் வந்து நம்மளோட எண்ணத்தை தோக்கடிச்சா அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு பெரிய இரும்பு பாக்ஸ் வாங்கி பூட்டி அந்த இரும்பு பாக்ஸை நடுக்கடலில் தூக்கி போடுற மாதிரி அவங்களாம் கடாசிடணும். நீங்கள் அவங்களோட நீங்கள் வந்து பயணப்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெட் வெயிட் ஆகிடுவீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு முதுகில் வந்து குத்த முடியாத அளவுக்கு முதுகில் வந்து எல்லாரும் குத்திட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே குத்துவீங்க? அப்போ எவ்வளோ பேர் தான் முதுகு காமிக்க போகிறீங்க? நீங்கள் உங்கள் லைஃப்பில் தோல்வி வந்து புறமுதுகி விட்டு ஓடணும் அப்படி சொன்னால், நீங்கள் வெற்றி கோட்டை தொடரணும் அப்படி சொன்னால் உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், டெஸ்டினேஷன் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம போகக்கூடிய இடம் முக்கியமல்ல, கம்பேனியன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெஸ்டினேஷன். நம்ம கூட வரக்கூடியவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பயணப்படும் போது நம் பயணத்தில் நம்ம கூட இருக்கவங்க தான் நம்முடைய வெற்றியை தோல்வியும் தீர்மானிக்கக்கூடியவர்கள். ஆகவே நாம் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, பாசிட்டிவான இடத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பாசிட்டிவான ஆட்கள் நம்ம கூட பயணப்படணும்ன்ற ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி ஒரு முடிவு எடுங்க. அது உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். ஸோ ஒரு மனிதனுக்கு அவனோட பழக்க வழக்கத்தை வைத்து நம்ம வந்து அவனோட குணாதிசயங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொவைடட் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் அவங்கள பார்க்கணும். என் நண்பன், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, அக்கா தங்கைகள் எத்தனையோ தம்பிகளையும் அண்ணன்களையும் ஏமாற்றிருக்காங்க, எத்தனையோ அண்ணன் தம்பி எத்தனையோ அக்கா தங்கை ஏமாற்றிருக்காங்க. எல்லாமே ஒரே வயிற்றுல தான் ஒன்றா தான் வருது, ஒரே அப்பன் தான், ஒரே தாய் தான். ஆனால் எப்படி இருவேறு குணாதிசயங்கள், பல்வேறு குணாதிசயங்கள்? அப்போது எல்லாமே ஒரே இடத்துல வரதுனால எல்லாத்துக்கும் ஒரே மார்க் போட்டுற முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. ஸோ அதை நாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணி நாம் வந்து சில இடங்களில் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 அவங்கள ஃபில்டர் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் மார்க் போட்டுக்க முடியாது. ஆனால் சில இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும் போது பண்ணி தான் ஆகணும். அதுதான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுறைக்கு என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலேயே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.